மத்திய அமைச்சர் பதவியும் கொடுத்து மாநிலத்தினுடைய பாஜக தலைவராகவும் வர வைக்கிறதுக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் வந்து ஒரு அப்பா ஸ்தானத்துல வச்சு பிரதமரை பாக்குறாரு. காமராஜர் நேசிச்சவங்க இப்ப இருப்பாங்கல்ல 85-90 வயசு, அவங்க அண்ணாமலையை விரும்புறாங்க. அவங்க வீட்டு பிள்ளையா பேர பிள்ளையா அண்ணாமலையை நினைக்கிறாங்க. எம்ஜிஆர் நேசிச்சவங்க, எம்ஜிஆரை கொண்டாடினவங்க, எம்ஜிஆருடைய விசுவாசிகள் அண்ணாமலையை எதிர்பார்க்கிறாங்க. அண்ணாமலைக்கு மேல பாசம் வச்சிருக்காங்க. நாரேந்திர மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் இந்திரா திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு சின்னப்ப கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாரேந்திர மீடியா நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். அண்ணாமலை அவர்கள் குறித்து தான் தமிழ்நாட்டில் அதிகப்படியான விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. பேச்சு பொருளாவே அண்ணாமலை இருந்தாலும், அவர் அமெரிக்காவில் இருந்தாலும் சரிதான், உலக நாட்டில் எங்கே போனாலும், தமிழ்நாட்டில் இல்லைனாலும் கூட அவர் குறித்தான செய்திகள் தான் தமிழகம் முழுக்க பேசப்படுது. அதுல 2 கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும். ஒண்ணு, அண்ணாமலை அவர்களுக்கு ஒரே நேரத்திலேயே 2 பதவி கொடுக்க போறாங்க. ஒண்ணு மாநில தலைவர் பதவியும், கூடுதலா மத்திய அமைச்சர் பதவியும் அவர் கொடுக்க போறதா ஒரு செய்தி வெளியாகி. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, அதற்கு மாற்றாக அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்து விலக போகிறார், தனி கட்சி தொடங்க போகிறார் அப்படின்ற மாதிரி 2 கேள்விகள் வைக்கும். இதுக்கு எதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு? அதாவது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவரை பத்தி யாரும் பேசல. அவர் முதலமைச்சர் ஆயிட்டார், முடிஞ்சு போச்சு. எதிர்கட்சி தலைவர், சட்டசபையில எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அவர் தானா? ஆமா, தெரிய மாட்டாங்க. அவரை பத்தி யாரும் தேடவே இல்லை அவரை. அடுத்து திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின், அவரை பத்தி யாரும் தேடுவார் இல்ல. அவர் இங்கதான் இருக்காரா இல்ல இன்னும் கொடைக்கானல் போயிட்டாராங்கிற மாதிரி தான். அவரை பத்தி யாரும் கண்டுக்கவே இல்லை. சரி, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி, அவரை பத்தி யாரும் எதுவும் கண்டுக்கவும் இல்லை, அவரை தேடவும் இல்லை மற்ற காங்கிரஸுக்காரன், கம்யூனிஸ்டுக்காரன், இவங்க கட்சி பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க எப்பவுமே. ஆனா அண்ணாமலையை பத்தி மட்டும் தேடிட்டே இருக்காங்க. அவர் ஒரு பேச்சு பொருளாவே இருந்துட்டு இருக்காரு. அவரு பிஜேபியில மாநில தலைவர் கிடையாது, ஒரு மத்திய அமைச்சர் கிடையாது, அவரு இன்னும் எதிர்கட்சி தலைவரும் கிடையாது, ஆளுங்கட்சியும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சாதாரண ஒரு பிஜேபி உறுப்பினர், அவ்வளவுதான். ஆனா அவரை மட்டும் தமிழகத்தில் உள்ள மீடியாக்களும் அவரை தான் தேடுது, யூடியூபர்ஸ் தான் அவரை தான் தேடிட்டே இருக்காங்க, மக்களும் அவரை தான் தேடிட்டே இருக்காங்க. அவர் என்ன ஆனாரு, ஏன் வரல, என்னைக்கு வராரு, இதை தான் கேட்டுட்டு இருக்காங்க. அவரை பற்றி மட்டும்தான் கவலைப்படுறாங்க, மற்றபடி யாரையும். அப்படின்னா ஒரு எல்லோருமே தமிழர்கள் தேடக்கூடிய இடத்துல ஒரு தலைவர் இருக்காருன்னா அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படிங்கிறது. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு மத்திய அமைச்சர் பதவியும் கொடுத்து மாநிலத்தினுடைய பாஜக தலைவராகவும் வர வைக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. அது பாஜக இதுவரைக்கும் பெரும்பாலான செய்ய மாட்டாங்க. மத்திய அமைச்சர் எல்முருகன் மாநில தலைவராக இருந்தாரு, அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அதோட மாநில தலைவர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு மத்திய அமைச்சர் பதவியை அவர் எடுத்துட்டு போயிட்டார், அவ்வளவுதான். இதே மாதிரி தான் எல்லா காலத்திலும். இப்ப 2014 எடுத்துட்டீங்கன்னா நாகர்கோவில் தொகுதியில இருந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்று எம்பி ஆனாரு. அப்போ அந்த சூழ்நிலையில் அவர் பாஜக மாநில தலைவராக இருந்துட்டு இருந்தாரு. மத்திய அமைச்சர் பதவி கிடைச்சது, மத்திய அமைச்சருக்கு வாய்ப்பு கிடைச்சது, நேரம் மத்திய அமைச்சர் ஆனாரு. அதோட மாநில தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். பதவி இருந்துச்சு, டைம் இருந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். இது மாதிரி பாஜகவில் ஒருவருக்கு ஒரு பதவிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது எம்பி எம்எல்ஏ அதுக்கு பொருந்தாது. அமைச்சர், அந்த மாநில அமைச்சர், மத்திய அமைச்சர், இந்த இதுக்கெல்லாம் முதலமைச்சர், இவங்களுக்கெல்லாம் அது பொருந்தும். சில இடத்துல கொஞ்சம் விதிவிலக்கா அந்த டைம் கொஞ்சம் கூடுதல் எடுத்துட்டு 6 மாசம் 1 வருஷம் கூட ஜேபி நட்டாலாம் இருந்துட்டு இருந்தார் தேசிய தலைவராகவே. மத்திய அமைச்சர் ஆன பிறகும் அவர் நீடிச்சிட்டு இருந்தார். அந்த மாதிரி விதிவிலக்கா கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் போயிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தானே, கட்சியினுடைய நலனுக்காக அப்படி பண்ணுவாங்க. அண்ணாமலைக்கு அந்த மாதிரி இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். 2 ஆப்ஷன் தான் அவருக்கு இப்ப இருக்கு. முன்னாடி பாஜகவினுடைய மாநில தலைவராக மறுபடியும் அவரை நியமிக்கணும், இது ஒரு முக்கியமான ஆப்ஷன். அப்படி நியமிச்சா மட்டும்தான் இன்றைய சூழ்நிலையில பாஜகவை திருப்பி தூக்கி நிறுத்த முடியும். பாஜக பழையபடி நோட்டா கட்சிங்கிற பேர் வாங்கிட்டு அந்த போய் கீழே போய் சுருண்டு போய் கிடக்குது. இதனால அவருக்கு எதிராக வேலை செய்தவங்களுக்கும் எதிராக நின்ன பாஜக மூத்த தலைவர்கள், மாநில அளவில் உள்ள மூத்த தலைவர்கள் எல்லாருமே இதில் தோத்து போறதுக்கு அதுவும் ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. அதை அவங்களும் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தொண்டர்களுக்குமே அவர் அண்ணாமலையுடைய வரவை எதிர்நோக்கி தான் இருக்காங்க. அதனால பாஜகவினுடைய மாநில தலைவராக அவரை உடனே தலைவராக பதவியில் அவரை அமர்த்துறது பாஜகவுக்கு நல்லது. அமர்த்தினாங்கன்னா அது பாஜகவுக்கு நல்லது, அவருக்கு நல்லதா இல்லைங்கிறது ரெண்டாவது. பாஜகவுக்கு அது நல்லது. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அவரு செயல்பட்டு அவர் தலைமையில கட்சியை வழி நடத்திட்டு போனாங்கன்னா அது சிறப்பாக செயல்படும். ஒரு மழைப்படியும் பாஜக தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஆனால் அவருக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும். அவருக்கு தலைவர் பதவி கொடுத்துட்டு நாங்க பார்லிமெண்ட் போர்டில் தான் நாங்க கூட்டணியை முடிவு செய்வோம், இந்த மாதிரி பேட்டி எல்லாம் கொடுக்க யாருக்கும் அந்த மாதிரி முடிவு பண்ணி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்க ஒன்னுல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அது சரிபடாது. கண்டிப்பா அது டிமாண்ட் அவரும் கண்டிஷன் எல்லாம் கேட்பு கூட தான் செய்வார். தொடர்ந்து 3 வருஷம் வரைக்கும் தான் ஒரு தலைவர் பதவி, அப்புறம் கண்டினியூஸா 2வது இன்னொரு 3 வருஷம் இருக்கலாம். இவர் அநேகமா எனக்கு 3 டேர்ம் கொடுங்கன்னு தான் கேட்பார். அதுல எனக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது. 3 தடவை நான், ஏன்னா அது நியமனம் தான் பண்ணுவாங்க. சம்பிரதாய
சமுதாயத்துக்கு எல்லாருக்கும் தேர்வு செய்கிற மாதிரி ஒரு இதை பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து ஒரிஜினலாக நியமனம். அந்த மாநில தலைவர்கள் எல்லாம் யார் இருந்தால் நல்லா இருக்கணும், இல்லை கட்சிக்கு நல்லதோ அதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதில் இன்னொரு கருத்து என்ன சொல்லிட்டு தெரியுறாங்க அப்படின்னா, இது எப்பவுமே சொல்லக்கூடியதுதான். பாஜக ஒரு சித்தாந்தவாத கட்சி. அது வந்து எப்பவுமே தனி நபர் துதி பாடாது. என்ன கூந்தலுக்கு மோடியை துதி பாடிட்டு அலையிறீங்க? இந்த கும்பலுக்கு தான் நான் கேட்குறேன். தேசியவாதி எல்லா இதுவும் சரிதான். தமிழகம் இந்தியாங்கிறது தனிநபரை தான் வச்சு அரசியல் நடந்துட்டு இருக்கு. நம்ம எதுக்கு மோடி மோடின்னு சொல்லிட்டு அலையிறோம்? மோடின்னு சொல்லாமல் பிஜேபி ஆட்சின்னு சொல்ல வேண்டியது. மோடி கவர்மெண்ட், மோடி ஆட்சி, மோடி இதை பண்ணாரு அதை பண்ணாரு. எதுக்கு மோடியை முன்னிலைப்படுத்தியே நம்ம பேசிட்டு இருக்கோம்? மோடியை வச்சாதான் வியாபாரம் நடக்கும். யதார்த்தமா நான் சொல்றேன், அதுதான் உண்மை. அவரை வச்சுதான் நம்ம வந்து இந்தியாவில் பாஜக ஆட்சியை பிடிக்க முடிஞ்சுது. மீண்டும் மோடி வேண்டும் மோடி கோஷமே வச்சோம்ல. மீண்டும் மீண்டும் மோடி எல்லாம் எடுத்து போட்டாங்க. இது வந்து மோடியை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி இந்தியாவுக்கு எப்படி ஒரு மோடிங்கிற ஒரு முகம் தேவைப்பட்டுச்சு, நம்ம அவரை இது வரைக்கும் வச்சுட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி தமிழகத்துக்கு வந்து அண்ணாமலையுடைய முகம் தேவைப்படுது. ஏன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டார், வந்து மக்கள் மத்தியில் மக்கள் இதயங்களில் உட்கார்ந்துட்டார். காமராஜர் காலத்தில் காமராஜர் நேசிச்சவங்க இப்போ இருப்பாங்கல்ல, 85-90 வயசு, அவங்க அண்ணாமலையை விரும்புகிறாங்க. அவங்க வீட்டு பிள்ளையா பேர பிள்ளையா அண்ணாமலையை நினைக்கிறாங்க. எம்ஜிஆரை நேசிச்சவங்க, எம்ஜிஆரை கொண்டாடினவங்க, எம்ஜிஆருடைய விசுவாசிகள் அண்ணாமலையை எதிர்பார்க்குறாங்க. அண்ணாமலைக்கு மேலே பாசம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அந்த அம்மாவை நேசிச்சவங்களும் வந்து அண்ணாமலைக்கு மேல ஒரு பெரிய பாசம் வச்சிருக்காங்க. அவரை நேசிக்கிறாங்க. அது போக திமுகவில் உள்ளவங்க, கம்யூனிஸ்ட்ல உள்ளவங்க, மதிமுகவில் உள்ளவங்க, இவங்க எல்லாம் கூட அண்ணாமலை பக்கம் இருக்காங்க. கட்சி அன்னைக்கு பேசுறாரு ஒருத்தர், மாவட்ட செயலாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில, திருச்சி கிடையாது, திருச்சி ஏரியான்னு எடுத்துடுங்க, மண்டலம் அப்படி எடுத்துடுங்க, அதுல ஒரு மாவட்டத்தினுடைய செயலாளர் என்கிட்ட பேசுறாரு. அவரே வந்து அண்ணாமலைக்கு ஆதரவான பேர். ஆனா அவர் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய மாவட்ட செயலாளர், எவ்வளவு முக்கியமான பதவி. அவர் அண்ணாமலை தேடுறாரு. அண்ணாமலைக்கு மேல ஒரு அன்பு வச்சிருக்காரு, ஒரு மரியாதை வச்சிருக்காரு, நல்ல மனுஷன் அவருங்கிறார். திமுக இருந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, அவர் நல்லவர் தானே, அவரை எதுக்கு இந்த இவங்க வந்து மாநில தலைவர் பதவியில இருந்து மாத்தினாங்க, இல்லைன்னா பிஜேபி இந்த மாதிரி வந்திருக்காதுங்கிற மாதிரி பேசுறாங்க. இது எல்லாமே அண்ணாமலைக்கு மேல எதிர்கட்சியிலையும் அவருக்கு வந்து இந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குங்கிறது தான் அந்த நிலவரம். அதனால அவர் வந்து ஒரு மக்கள் மத்தியில நல்லாவே இப்ப வந்து இவர் மாநில முதலமைச்சர் வேட்பாளராக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அறிவிக்கப்பட்டு இந்த தேர்தலை சந்திச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து இவரு ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆகிறது அவ்வளவு சுலபமா இருந்திருக்காது, வாய்ப்பு இல்லாம கூட போயிருக்கும். ஏன்னா இவர் 2 பேரும் கம்பாரிசன் வந்திருப்பாங்க. இவன் மாற்றம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க, மாற்றம்னு சொல்லக்கூடிய இடத்துல 2 பேரும் நின்றுருப்பாங்க. ஒன்னு அண்ணாமலையா இல்லைன்னா ஜோசப் விஜயான்னு வந்து நின்றுருப்பாங்க. அப்ப நீங்க ஜோசப் விஜய் டிராப் அவுட், எங்க லயோலா காலேஜ்ல இடையில படிப்பை விட்டுட்டு போனால்தான் ஜோசப் விஜய். அண்ணாமலை ஐபிஎஸ் ஒரு படிச்சவர், நல்லவர், நேர்மையானவர், ப்ரூவ் பண்ணவர். 10 வருஷம் போலீஸ் ஆபீசரா இருந்து 5 பைசா லஞ்சம் வாங்காம திறமையா பண்ணவர். திமுகவை முதல்ல தமிழ்நாட்டுல வந்து திமுகவை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணி திமுகவை எதிர்கொண்டு அந்த ரவுடி கட்சியை போட்டு மிதிச்சதே போலீஸ்காரரான அண்ணாமலை ஐபிஎஸ் தான். அதுக்கு பிறகுதான் நிறைய, அதாவது அரசியல்னா நமக்கு பிரச்சனை, நமக்கு எதுக்கு திமுக காரன், அவன் ரவுடி பயக்க, அவனும் ஆட்சியில இருக்கான் அப்படியெல்லாம் நினைச்சு பயந்தவங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. தைரியமா தெருவில் வந்து அரசியல் பண்ணாங்க. பிஜேபி வளர்றதுக்கு அதான் முக்கியமான காரணம். தைரியமா வந்தாங்க. அவன் சரியான ஆளிவ, இவரு போட்டு அடிக்கிறாரு பாரு அப்படிங்கிற மாதிரி. எங்க சன் டிவில இருந்து பிடிச்சாரு, கலாநிதி மாறன் குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சாரு, திமுக குடும்பம் கோபாலபுரம் குடும்பம்னு ஆரம்பிச்சு உண்டு இல்லைன்னு பண்ணக்கூடிய லெவலுக்கு போனாரு. எந்த இடத்துலயுமே வந்து அவர் சொல்லக்கூடியது தப்புன்னு யாருமே சொல்ல முடியல. அவருக்கு கவுண்டர் ஸ்டாலின் வந்து வாயை திறக்க மாட்டாரு. அண்ணாமலைங்கிற வார்த்தையை அவருக்கு வாயில உச்சரிக்க கடைசி வரைக்கும் உச்சரிக்க இல்லையா, அந்த அளவுக்கு அவருக்கு மேல ஒரு பயம் வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு சட்டசபையில் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது, ஒரு எம்பி கூட கிடையாது அண்ணாமலை. ஆனா அந்த அளவுக்கு கண்ணுல விரல விட்டு ஆடிட்டு இருந்தார். ஒரு குற்றச்சாட்டு, திமுகவுல இருந்து இவர் வந்து பணம் வாங்கிட்டாரு அண்ணாமலை. திமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு, அதை விசாரணை வச்சு உடனே அவருக்கு மேல கேஸ் எல்லாம் போட்டு உடனே அவரை குற்றவாளி கூண்டில் நிறுத்திருக்கலாம். இப்போ ஜோசப் விஜய் வந்திருக்காரு, இவரு கூட அவரை வந்து நிறுத்தலாம். ஒன்றும் பாஜக ஆட்சி இல்லையே தமிழ்நாட்டில், அவரை காப்பாற்றக்கூடிய ஆட்சிக்கு ஒன்றும் இல்லை. குறைஞ்சபட்சம் அதிமுக இப்போ ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கு, அதனால அவரை காப்பாற்றுறேன்னு சொல்றதுக்கு இடம் இல்லை. இன்னும் சொல்ல போனா திமுக கும்பல்ல எத்தனை கட்சி இருந்துச்சோ அவ்வளவு போய் அங்கே போய் ஒட்டிக்கிட்டு திமுகவை அனாதையை விட்டுட்டு போய் அங்கே போய் விஜய் கூட போய் சேர்ந்துட்டாங்க. தாராளமா வந்து அவருக்கு மேல விசாரணை நடத்தலாம்ல. 9.5 வருஷம் இருந்தாரு கர்நாடகத்துல, பல்வேறு இதுல இருந்தாரு. கடைசியில பெங்களூரு சவுத் சிட்டி டிப்டி கமிஷனர் நினைக்கிறேன், அந்த போஸ்டிங்ல இருந்து தான் அவர் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்தாரு. அந்த இவங்க திமுக காரங்க இந்த தோண்டினதே அங்கதான் தோண்டினாங்க. கர்நாடகத்துல எங்கேயாவது அவருக்கு லஞ்சம் வாங்கினது இல்லைன்னா வேற ஏதாவது மோசடி பண்ணதுல ஏதாவது ஒண்ணு சிக்குமானு தான் தேடினாங்க. ஏதாவது ஒரு வகையில் அவரை டேமேஜ் பண்ணேன்னு பார்த்தாங்க, எதுவுமே கிடைக்கல. ஒண்ணுமே கிடைக்காம போனதுனால தான் கடைசியில் அவரை ஆட்டுக்குட்டின்னு சொன்னாங்க. எதுவுமே சொல்ல முடியல. இது கால்டுவெல் ஃபார்முலா. உங்களுக்கு வந்து ஒரு சித்தாந்தத்தை எதிர்கொள்ள முடியாது, இந்து மதத்தை எதிர்கொள்ள முடியல, ஒரு பைபிளை வச்சுட்டு எதிர்கொள்ள முடியல. அந்த பாதிரி உடனே அந்த ஐடியா பண்ணான். உடனே இந்த சாமியெல்லாம் வந்து சாத்தான்கள்னு சொல்ல ஆரம்பிச்சான், அப்படி இழிவுபடுத்தி பேச ஆரம்பிச்சான். அதே ஃபார்முலா தான் திமுக இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கு. நல்லா மைனூட்டா வாட்ச் பண்ணி பாருங்க. அண்ணாமலை எப்படி எதிர்கொள்வாங்க. அண்ணாமலையும் உதயநிதி ஸ்டாலின் படிப்பை வச்சு பாருங்க, திறமையை வச்சு பாருங்க.
ஒழுக்கத்தை வச்சு பாருங்க, இல்ல இந்த ஏதாவது ஒரு வகையில நீங்க எடுத்து பாருங்க, அண்ணாமலைக்கு நிகர் அண்ணாமலைன்னு நிற்பார். அதுக்கு எதிராக வந்து உதயநிதி ஸ்டாலினோ இல்லைன்னா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரோ பக்கத்தில் நிற்க முடியாது. இவர் நடிப்புல வேணா பெரிய ஆளுன்னு சொல்லலாம், அது வேணா நீங்க சொல்லலாம். ஏன்னா அவருக்கு துறை நடிப்பு துறையா இருந்தாரு. மற்றபடி எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்கும். படிப்புல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணாலும் எல்லாம் அண்ணாமலை தான் மேல நிற்பார். அதனால தான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர்ல அவரு தோத்த உடனே அந்த ஆட்டை ரோட்ல வெட்டி போட்டு ஆட்டை வெட்டினாரு டிஆர்பி ராஜா அமைச்சர். அன்னைக்கு அவ்வளவு கொழுப்பு எடுத்து போய் எல்லாம் பண்ணாரு. கடைசியில் அவரே மண்ணகவிட்டு இருக்குல்ல, மன்னார்குடியில மண்ணகவி, இதெல்லாம் தான் மேல ஒருத்தர் இருக்காங்களா பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணா அந்த மாதிரி தான் போய் விளையும். அதே மாதிரி இவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போன ஆடின ஆட்டத்துக்கு ஒரு அளவு கிடையாது, ஒண்ணு இல்லாம கிடக்குது. இப்போ எங்க இருக்குன்னு தெரியாம ஆகி போச்சு இல்ல. அதான் விதி, அதுதான் காலம், அப்படித்தானே ஓடும். நல்லா என்ன சொன்னா அண்ணாமலை வந்து ஒரு நேர்மையான ஒரு ஆளுங்கிறதும் தமிழக மக்கள் மனசுல இடம் பிடிச்ச ஒரு ஆள், எல்லா தரப்பு மக்கள்கிட்ட இடம் பிடிச்சு. இன்னும் சொல்லல, பல இடத்துல சொன்னதுதான், பல நேரங்கள்ல பெண்கள் வந்து அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சதே அண்ணாமலை வரவுக்கு பிறகு. ஓட்டு போட்டது விஜய், அது வேற கதை. அவங்க அரசியலை கவனிச்சது அது. அதுக்கு முன்னாடியே வந்து அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லி படிச்சவங்க, பெண்கள், குடும்ப தலைவி எல்லாருமே அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அதே பேய் என்னப்பாங்க அப்படின்ட்டு எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டு போடுவாங்க, அதோட சரி. ஆனா முதல் முறையாக அவங்களும் அரசியலை கவனிச்சு அரசியல் பேசுறதெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பாஜக தலைவராக வந்த பிறகு. அவர் துணைத் தலைவராக இருக்கும்போது கூட பெருசா கண்டுக்கல, தெரியல. அவர் தலைவராக வந்த பிறகு அவர் பேசினது, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இந்த அளவுக்கு ஈர்த்துச்சு. அதனால அதை பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன அந்த அறுவடையை பண்ணக்கூடிய சூழ்நிலையில வரும்போது அவரை வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்தாம தவறு செய்தாங்க. அதனால அது வந்து மாற்றம் அப்படிங்கிற இடத்துல பாயிண்ட்ல வந்து புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம், ரெண்டு அதிமுக வேண்டாம் திமுக வேண்டாங்கிற இடத்துல மக்கள் மனசுல கொண்டு போய் இன்னைக்கு அவரை அதை தான் எடுத்தாரு. அவரே முன்னெடுத்தது அண்ணாமலை, அப்படித்தான் எடுத்துட்டு வந்தாரு. ஒரு புதுசான ஒரு இது வேணும், ரெண்டு கட்சியும் வேண்டாம், ஒரு அரசியல் மாற்றம் வேணும்னு தான் அவர் எடுத்தாரு. அந்த இதை வந்து இவங்க பயன்படுத்தாம விட்டாங்க. அதை கரெக்டா விஜய் பயன்படுத்தினாரு, வெற்றி பெற்றார். அதானே உண்மை. அதனால அவர் வெற்றி பெற்றாரு. சரி, நீங்க அடுத்து இன்னொன்னு கேட்டீங்க, அவர் தனி கட்சி ஆரம்பிப்பாரா ஆரம்பிக்க மாட்டாரு? பாஜகவிலிருந்து விலகுவார், தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார். ஆமா, பாஜக இருந்து விலகினா தானே தனி கட்சி ஆரம்பிக்க முடியும். பாஜகவில் இருந்துட்டே ஆரம்பிக்க முடியாது. பாஜகவில் இருந்து ஒரு விலகுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து ஒரு அப்பா ஸ்தானத்துல வச்சு பாக்குறாரு திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அவர் வந்து ஒரு அப்பா ஸ்தானத்துல வச்சு பிரதமரை பாக்குறாரு. அவருக்கு அந்த அளவுக்கு அவரை பிடிக்கும். அதனால அவரை விட்டுட்டு ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில அது வந்து சாத்தியப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்னு நான் அவரை டிஸ்கஸ் பண்ணிடலாம் பண்ணல. 4 வருஷம் ஆச்சு அவரை நேரில் பார்த்துனா. மோடியின் தமிழகம் புத்தகத்தை வெளியிட்ட அன்னைக்கு நான் அவரை பார்த்தது தான். அது வரை இது வரைக்கும் நம்ம அவரை நேரில் பார்த்தது இல்லை, போய் பார்க்கல, நம்ம போகவும் இல்லை, முயற்சியும் பண்ணல, போகல. இந்த இதுக்கு ட்ரெய்லரை வெளியிடுறதுக்கு முன்னாடி நான் அவரை பார்க்கலாம்னு நினைச்சேன். அதுக்கிடையில வந்து இங்க நிறைய குளறுபடி அரசியல் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த சீட் ஷேரிங்ல மொத்த பிஜேபிக்கு ஒதுக்கின சீட்டு, அது ஒதுக்கின தொகுதிகள், அது இதுன்னு மாத்தி தொடர்ந்து பயங்கரமான ஒரு இது. அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கும் பயங்கர ஒரு விருப்பம் இல்லாத ஒரு இதெல்லாம் உருவாக்கி பயங்கரமான மன உளைச்சலை ஏற்படுத்திச்சு. அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் தெரியும். அந்த டைம்ல தான் நம்மளும் இந்த மாதிரி ஒரு யோசனை. அதனால பார்த்துட்டு நானே அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டேன். அவ்வளவுதான். அவரை நான் பார்க்க முயற்சி பண்ணதே அப்படி விட்டுட்டேன், பார்க்கல. இதுதான் உண்மை. அவர்கிட்ட நம்ம பேசுறது போன்ல எல்லாம் பேசுறதே கிடையாது, பேசினதே இல்லை, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில என் நம்பரே அவருக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா ஆரம்பத்தில் நான் அவரை சந்திக்கும் போது நம்பர்லாம் வாங்கிட்டு நம்ம போன்ல எல்லாம் பேசலாம், எனக்கு அந்த பழக்கம் கிடையாது, நம்ம பண்ணல. இதான் என்னுடைய நிலவரம். ஆனா என்னால புரிஞ்சு கொள்ளக்கூடியது வந்து என்ன அப்படின்னா, அவர் கண்டிப்பாக பாஜகவில இருந்து வெளியே வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து எதை கிளப்பி விடுறாங்க, யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு நண்பர் கூட கமலாலயத்தில் இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. கமலாலயத்திலேயே இப்படி பேசுறாங்களா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவரை வந்து அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறாராம்ல அப்படிங்கிற மாதிரி அப்போ கிளப்பி விட்டுருக்காங்க. ஒரு டீம் உட்காந்து நல்ல இந்த வேலையை செய்யறாங்க. ஒழுங்கா எலெக்ஷன்ல ஒரு 4 ஓட்டு வாங்குறதுக்குள்ள வேலையை பாருங்கன்னா அதை செய்ய மாட்டாங்க. பெண்கள் வந்து இந்த குழாயடியில வந்து நல்லா புரளி பேசிட்டு இருப்பாங்கல்ல, அதை மாதிரி பேசுறதுல நல்லா பண்ணி விட்டுருக்காங்க. நான் புரிஞ்சிருக்கேன். ஒருவேளை அவர் தனிக்கிற கட்சி ஆரம்பிச்சாலும் அது அவருக்கு இருக்கும். அதுல நம்ம வந்து குறுக்க நிற்க போறது இல்லை. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் என்ன அப்படின்னா, அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு ஒரு நடத்துறாருன்னு வச்சுருங்களா, அவருக்கு எவ்வளவு சுதந்திரம் அதில் இருக்குமோ அதே சுதந்திரத்தை அவர் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக அவருக்கு பதவியை கொடுத்து அந்த சுதந்திரத்தை கொடுத்துட்டீங்கனாலே எல்லாமே சரியா போயிடும். ஆனால் சுதந்திரம் கொடுத்தா மட்டும் தான் செயல்பட முடியும். ஏன்னா அவர் இன்னும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்து அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே பாஜகவில் வேட்பாளர் தேர்வு செய்யணும்னு நினைச்சார். அவர் அந்த தொகுதியில போய் வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லணும்னு நினைச்சார். 1 வருஷம் வேலை பாருங்க அப்படின்னு. அப்போ 1 வருஷம் வேலை பார்க்கறது வந்து அந்த தொகுதிக்குள்ள நீங்க கிட்டத்தட்ட எல்லா வீட்டுக்குமே போயிட்டு வந்துருவீங்க. என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம அதுக்கு என்ன பண்ணணுங்கிற மாதிரி முயற்சி பண்ணி அப்படி நம்ம பண்ணணுங்கிற மாதிரி தான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிதான் வகுத்து வச்சார். அதை செயல்படுத்த விடாம போயிட்டீங்க. கடைசியில் எலெக்ஷன் நேரத்தில் போய் டூருக்கு போற மாதிரி எல்லாரும் போய் பிரச்சாரம் பண்ற மாதிரி வழக்கமான ஃபார்மெட்டுக்கு போச்சுது. இது மாதிரி அவர் நிறைய ஐபிஎஸ் மூலம் நிறைய விஷயங்கள் அவர் வந்து நினைக்கிறாரு. அப்ப அதை செயல்படுத்தணும்னா அவருக்கு ஃப்ரீடம் இருக்கணும். முழு ஃப்ரீடம் இருந்தா மட்டும்தான், சுதந்திரம் இருந்தா மட்டும்தான் செயல்படுத்த முடியும். ஒவ்வொன்றுக்கும் போய் அப்ரூவல் வாங்கிட்டு இந்த கம்யூனிஸ்ட்கார மாதிரி இந்த குண்டூசி வாங்கினாலும் பொலிட் பீரோவில் போய் தீர்மானம் போட்டுட்டு வாங்கினா அது விளங்காது.
கிடையாது. அந்த நேரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க முடிவு எடுத்தால் தான் சரியா இருக்கும். அந்த மாதிரி அண்ணாமலை எதிர்பார்க்கறது இந்த ஃபுல் ஃப்ரீடத்தை எதிர்பார்ப்பார்னு நான் நினைக்கிறேன். அது ஒண்ணுதான் அதுக்கு வாய்ப்பாகவும் இருக்கும். அவர் இருந்து அவர் பண்ணா நல்லா இருக்கும். ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு போறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் அது எனக்கு யார் போவார்னு நம்பல. அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தபோது திமுக காரங்க சொன்னாங்க பாஜக அசூர வளர்ச்சி பிசாசு மாதிரி வளர்ந்துட்டு இருக்காங்க. நாங்க மற்ற கட்சிகள்லாம் கூட்டம் போட்டு நம்ம கட்சியில இருந்து பாஜகவுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் தடுத்து நிறுத்தினாங்க. ஆனா இப்போ செய்திகளில் பார்க்க முடிகிறது பாஜகவுல இருந்து தாவேகாவிற்கு போறாங்க அப்படின்ற செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலையினால ஈர்க்கப்பட்டு பாஜகவுக்கு வந்தவங்க அவங்க பெரும்பாலானவங்க வந்து சித்தாந்தவாதிகள் கிடையாது. ஒரு இந்துத்துவ சித்தாந்தம் இல்லைன்னா பாஜக ஒரு தேசிய சித்தாந்தத்தினால அவங்க வந்து ஈர்க்கப்பட்டு அப்படிலாம் ஒன்றும் பாஜக வரல. அவங்களுக்கு அண்ணாமலையே பிடிக்கும். ஒரு நேர்மையான ஆளு. அவரு பிஜேபியில் இருக்காரு. அதனால நான் பிஜேபிக்கு இருக்கோம். அப்படிதான் அவங்க வந்ததுனுடைய இதுவே அப்படிதான் அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு இங்க பார்த்த பிறகு அண்ணாமலையே ஒதுக்கிட்டீங்க, அப்புறம் நான் எனக்கு என்ன வேலைன்னு கேட்குறாங்க. அது ஒரு இதுதான். ஆனால் உண்மையை சொல்கிறேன், இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு அண்ணாமலை வந்து பாஜகவில் இல்லை அப்படின்னா 1% ஓட்டு கிடைக்குமாங்கிறது சந்தேகம். உள்ளாட்சி தேர்தல் ஏன்னா 1 வருஷத்தில் அந்த தேர்தல் நடக்கும் வாய்ப்பு. அந்த தேர்தலில் 1% ஓட்டு கிடைக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். கண்டிப்பாக அதை நோக்கி தான் போகும். அது தனியெல்லாம் நின்னாங்கன்னா 3வது இடத்துல போன உள்ளாட்சி தேர்தலில் பாஜக வந்துச்சு. அண்ணாமலை தலைவராக இருந்து சந்திச்ச அந்த தேர்தலில் சான்ஸே கிடையாது, வருக வாய்ப்பே கிடையாது. இப்போ இருக்கிறதுல 4வது இடம்லாம் கிடையாது. இப்போவே கட்சி 7வது இடத்துல இருக்கு. ஓட்டு சதவீத அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாஜக 7வது இடத்துல இருக்கு. ரொம்ப மோசமான இடத்துல இருக்கு. அப்புறம் கரைஞ்சி காணாமல் போயிடும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது 1000 வழக்கு பகுதியிலேருந்து ஒருத்தரை பற்றி ஒரு விஷய தகவலை என்கிட்ட ஒரு நண்பர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார். அவர் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அண்ணாமலை இருந்தால் பரவாயில்ல, இப்போ அவர் இல்லை. இப்போ இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபி சார்பில் நான் வந்து போட்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக என்னால் வெற்றி பெற முடியாது, வாய்ப்பே இல்லை. நான் வந்து விஜய் கட்சிக்கு நான் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் கவுன்சிலர் ஆயிடுவேன், அதனால நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டார். சொன்னதாக ஒரு தகவலை சொன்னாங்க. இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள மாதிரி தான் இருக்குது. வக்கீல் அணியிலேருந்து ஒரு டீமே கிளம்பி போயிட்டாங்க. போன எல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வக்கீல் இதெல்லாம் நல்ல மரியாதை இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நோட்டரி பப்ளிக் இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய இது உதவி பண்ணி எடுத்து செய்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த இது ஒரு டீமே வந்து நிறைய விஜய் பக்கம் போயிட்டாங்க. இப்போ ஒரு வாரத்துக்குள்ளால இது அந்த மாதிரி போயிட்டாங்க. அதே மாதிரி ஈரோட்டில் இருந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரருடைய மகன், எப்படியும் 75 வயசுக்கு மேலே தான் இருக்கு, 75-80 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் அவரு எனக்கு மோடி இந்த மூலம் புக் வாங்கினவர். அவர் இப்போ விஜய்க்காக வேண்டி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, தேர்தலில் ஆனால் ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டவர் எனக்கு தகவல் அனுப்பியிருக்காரு. ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டவர் இவருக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்காக இவர் வந்துட்டாரு. இவருக்கு 5 வருஷம் வாய்ப்பு கொடுப்போமே அப்படிங்கிறார். 5 வருஷம் அவர் இருந்துட்டு போட்டுமே, அவர் எப்படி செயல்படுவாரு, எப்படி கண்டிப்பா அந்த இவங்களை விட நல்லா தான் செயல்படுறாரு அப்படின்ட்டார். ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. அதனால அவர் அந்த காரணம் என்னன்னா அண்ணாமலை இல்லை. அண்ணாமலை இருந்தா அண்ணாமலைக்கு மேல அவருக்கு பாசம் இருந்திருக்கும். அது இல்லாம போச்சுது. அப்ப அந்த இடத்த வந்து விஜய் வந்து ஃபில்லப் பண்ணிட்டு போறாருங்கிறது ஒரு பாயிண்ட் நம்ம மறுக்க முடியல. இன்னொரு முக்கியமானவர், அண்ணாமலைக்காக நிறைய யூடியூப் சேனல்லாம் பேசினவர். அவர் இப்போ விஜய்க்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்துல எல்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்காரு. தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதனால இது மாதிரி நிறைய பேருடைய மனநிலையில அண்ணாமலை இல்லாதது அவருடைய ஆப்ஷன் வந்து ஒரு பெரிய இதை உருவாக்கி இருக்கு. இது நான் இப்ப சொன்னது கோயம்புத்தூர், சென்னை, கன்னியாகுமரி இந்த 3 இடத்துல இருந்து 3 இன்சிடென்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டீட்டெயில் போக வேண்டாம்னு நினைக்கிறேன், இது போதும்னு நினைக்கிறேன். இது பரவலா தமிழகம் முழுக்கவே இந்த மனநிலை இருக்கு. சுசீந்திரத்திலே இருக்கு. சுசீந்திரம் எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம தேசியவாதிகளுக்கு ஒரு முக்கியமான ஊர். அந்த கிராமத்திலே முக்கியமான ஊர், ரொம்ப பழமையான RSS எல்லாம் நம்ம வலுவா இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அந்த கிராமத்திலே கூட இந்த சூழ்நிலையெல்லாம் இருக்கு, நம்ம கேள்விப்பட முடியுது அங்கெல்லாம். அப்ப இது இன்னமும் ஒரு 6 மாசம் இப்படி அண்ணாமலை மாநில தலைவராக இல்லாமல் நீடிச்சால், இல்ல நயனா நாகேந்திரன் தலைமையிலே இந்த கட்சி அப்படியே நீடிக்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதை விட ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் இது போகுது. நயனா நாகேந்திரன் இல்லை, அவருக்கு பதிலாக வேற யாராவது தலைவராக வச்சாலும் சரி, இல்ல அவருக்கு பதவிக்காலம் இன்னும் இருக்குல்ல அதனால அவரே இருக்கட்டுன்னு வச்சாலும் சரி, எப்படி வச்சாலும் சரி, கண்டிப்பாக பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தான் அது மாறப்போகுது. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கவாறு அவங்க செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா அண்ணாமலையோட இன்னும் ஒரு ஸ்டெப் மேல உள்ள ஒருத்தரை கொண்டு போய் தமிழக பாஜக தலைவர் ஆக்குனாங்க அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பா ஒரு 15 நாள் 1 மாசத்துக்குள்ள அது தெரிஞ்சு போயிடும். நமக்கு தெரிஞ்சு போயிடும் இவர் அண்ணாமலை விட பல மடங்கு வீச்சம் உள்ளவரா இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கும் பக்கம் எல்லாரும் நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். எல்லா வகையிலும் அண்ணாமலையை கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா ஒருத்தர் பண்ணி காணிச்சிட்டு போயிட்டாரு, காணிச்சிட்டு இருக்காரு, இன்னும் தான் இருக்காரு. அப்ப அவரோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. பார்க்கும்போது இவர் அண்ணாமலையோட பெட்டரா இருக்காரு, அதனால நம்ம இவருக்கு பக்கம் போகலாமே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, மிக ஒரு அந்த அம்மா வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தா நிறைய பேர் வெற்றி பெற்றிருப்பாங்கன்னு கூட எல்லாம் சில பத்திரிகையாளர்லாம் பேசிட்டு இருந்தாரு. நிர்மலா சீதாராமன் அவங்கள கொண்டு போய் தமிழக பாஜக தலைவராக நல்ல திறமையான அம்மா தானே, அவங்கள கையில கொடுங்க. ஒரு 3 வருஷம் கட்சிக்கு கொடுத்தீங்கன்னா கட்சியை வந்து அநேகமா ஆளுங்கட்சி ஆக்குனாலும் ஆக்குவாங்க. அதை கொடுங்க, வேணாம் கொடுத்து பாருங்க. உங்களுக்கு
உங்களுக்கு அப்படி இந்த வந்து அண்ணாமலை வேண்டாங்கிற மாதிரி வன்மத்தில் இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அப்படி வேணா ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. எதுவுமே செல்லுபடி ஆகாது சார். பாஜகவில் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் சரி, இப்போ இருக்கக்கூடிய முன்னணி மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடியவங்களும் சரி, யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடல, குறைச்சி சொல்லலை. அண்ணாமலை இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த இதில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிகராக யாரும் இல்லை, பக்கத்துலையும் இல்லை, ரொம்ப கீழே தான் இருக்காங்க. எல்லாருமே நல்லவங்க தான். ஆனால் அந்த செயல்பாட்டில் மக்களுடைய ஈர்ப்பு சக்திங்கிற ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா அண்ணாமலை இருக்காரு. அதை நம்ம ஒத்துக்கணும். எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா இருக்கு. விஜய் இருக்கு, ஒரு நடிகர். அதனால அவருக்கு ஒரு அந்த இது இருக்கு, மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு, அவரு இருக்கார். ஆனா அந்த மாதிரி அரசியல்வாதிகள்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து இப்போ அண்ணாமலை தான் இருக்கு. இப்போ விஜய் விஸ் அண்ணாமலைங்கிறது தான் இங்க காலம் கரெக்டா இருக்கும். அதை விட்டுக்கிட்டு நீங்க எக்ஸோ ஒய்யே நீங்க அந்த இடத்துல போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து பலன் கிடைக்காது பெரிய அளவுல. இன்னும் கொஞ்சம் மோசமான நிலைமைக்கு தான் பிஜேபி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல வந்து ஒரு சின்ன கோரிக்கை, அதாவது வந்து இந்துடா திரைப்படத்தை இதுவரைக்கும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அவசியம் பாருங்க. ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம், நீங்க தேடி எல்லாம் பார்க்க வேண்டாம். யூடியூப் சேனல்ல போய் இந்துடா அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க, அது தானாகவே வந்துடும். இல்ல அப்படின்னா நீங்க வந்து இங்கிலீஷ்ல கூட, தமிழ்ல இல்லைன்னா இங்கிலீஷ்ல INDHUDAA அப்படி நீங்க டைப் பண்ணாலும் அந்த படம் வந்து வந்துடும். நம்ம லிஸ்ட்ல நிறைய வந்துடும். அதுல நீங்க எதை வேணாலும் கிளிக் பண்ணி நிறைய சேனல்கள்ல வந்திருக்கு. அதனால நீங்க தாராளமா பார்க்கணும், அவசியம் பார்க்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. இல்ல அதுலயும் உங்களுக்கு முடியல அப்படின்னா 2 நம்பர் தரோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு லிங்க் அனுப்பி தந்துருவாங்க. 9094229666. இன்னொரு நம்பர் 9092345641. இந்த 2 நம்பரும் ஜிபே நம்பர், போன்பே நம்பரும் இதுதான். ஏதோ வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் அனுப்ப முடியாம இருக்கக்கூடியவங்க, அனுப்பணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை நீங்க பயன்படுத்தி கூட நீங்க வந்து தாராளமாக பண்ணலாம். அவசியம் நீங்க இந்துடா திரைப்படத்தை பார்க்கணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.